விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகருக்கு கஜமுகாசுரனை வதம் செய்ததால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. எந்த ஆயுதத்தாலையும் மரணம் தனக்கு நடக்க கூடாது அப்படிங்கிற வரத்தை கஜமுகாசுரன் சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின உடனே சும்மா இருப்பாரா? அவருடைய ஆட்டம் தலைக்கு மேல போக அதை தாங்கிக்க முடியாத முனிவர்களும் தேவர்களும் கணபதி கிட்ட முறையிட்டாங்க. உடனே கணபதி கஜமுகாசுரனை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. எதை பத்தியும் யோசிக்காம தன்னுடைய தந்தத்தால கஜமுகாசுரனை வதம் செஞ்சு அந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கஜமுகாசுரன் நிலை குலைந்து வீழ்ந்த அந்த அரக்கன் மூஞ்சொரு போல மாறி விநாயகரோட ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா எலியா மாறினாங்க. இருள் சூழ்ந்த இடங்கள்லயும் நுழைய முடியாத இடத்துலயும் எலி நுழையும் அப்படிங்கறதால விநாயகர் இருளை நீக்கக்கூடிய கடவுள் அப்படின்னும் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்கிற வல்லமை விநாயகருக்கு இருக்கும் அப்படிங்கறதால மூஞ்சுருவை வாகனமா பயன்படுத்துறாங்க.